மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், திருமாவளவனிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. மதசார்பற்ற அரசியல் களத்தில் இடதுசாரிகளுடன் நாங்கள் இணைந்தே செயல்பட்டு வரோம், அந்த முடிவையும் கூட நாங்கள் அப்படிதான் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த முடிவாக இருந்தாலும் இணைந்தே எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இடதுசாரிகளும் திருமாவளவன் அவர்களும் வேறு ஏதோ ஒரு மாற்று முடிவை நோக்கி போகிறார்கள், அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு 6 இடங்கள் இருக்கின்றன. 6 இடங்களும் தவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரலாம், அல்லது நேரடியாக அரசியல் இணைந்து ஆதரவு தரலாம். காரணம், தவேகா முதலிலேயே திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதை அறிவித்து விட்டார். ஆட்சியில் பங்கு இருக்கிறது, தனி மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சியில் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இப்போ தனி மெஜாரிட்டி இல்லை. எனவே ஆட்சியில் சேர்கிற கட்சிகளுக்கு அவர் ஏதாவது ஒரு வகையிலே அகாமடேஷன், மந்திரி சபையில் அகாமடேஷன் தர வேண்டும். இது புதிது என்று சொல்ல முடியாது. காரணம், மத்தியிலே இப்படியான நிலைமை ஏற்படும் போது, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய ஆட்சி காலங்களிலும் சரி, வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே மீண்டும் ஒரு முறை மெஜாரிட்டி இல்லாத போது மத்தியிலே பிரசிடென்ட் அழைப்பார், இங்கு மாநிலத்தில் கவர்னர் அழைக்க வேண்டும். கவர்னர் அழைக்கும் போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அப்படியான சூழ்நிலையில் மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டிக்கு தேவையான எம்எல்ஏக்களின், பிற கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை பெற்று சமர்ப்பிக்கலாம். அப்படியும் நிறைய நடைமுறைகள் இருக்கின்றன. அப்படியான ஆதரவு கடிதங்களை பெறுவதற்கு அந்த கட்சிகள் ஏதாவது ஒரு நிபந்தனை விதிக்கும். மத்தியிலே 1 சீட் 2 சீட் வைத்திருக்கிற கட்சிகளுக்கு கூட ஒரு மந்திரி கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இது புதியது. அப்படி வேண்டுமானால் இதை பார்க்கலாம். மைனாரிட்டி கவர்மெண்ட் கலைஞர் ஆட்சி காலத்திலே வந்தபோது 96 சீட்டுகள் வந்தபோது முதலிலே ஆதரவு கடிதம் கொண்டு போய் கொடுத்தது பாமக தான். பாமகவின் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவாலயத்துக்கு சென்று ஆதரவு கடிதம் கொடுத்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பாண்டிச்சேரியிலே நீங்கள் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போனார்கள். இது பழைய வரலாறு, 96 வரலாறு. அதற்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக நாம் ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனவே இப்படியான விஷயங்கள் எல்லாம் சாத்தியம்தான். அதை ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார் திருமா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சிபிஐ, சிபிஎம், விசிக மூன்றும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் என்பதுதான் அது காலத்தின் கட்டாயமும் கூட. நாங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா தவிர அமைச்சரவையில நாங்கள் இடம் பெறுவோம் அப்படின்றத சூசகமா சொல்றாரோ அப்படின்றத புரிஞ்சுக்கணுமா சார்? அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு என்றால் அது திமுக கூட்டணியில் இடம் பெற்றதுதான். விசிகாவுக்கு 8 சீட்டு, 2 இடதுசாரிகளுக்கு சேர்த்து 10, 18 சீட்டு. 18 சீட்ல வின்னபிலிட்டி வெறும் 6 தானே வந்திருக்கு. கூட்டணி வெற்றிக்கு எந்த வகையில திமுகவின் கூட்டணி கட்சிகள் உதவி செய்தன, இதே கல்வி அதிமுக கூட்டணி கட்சிகளிடமும் கேட்கலாம். கூட்டணி வெற்றிக்கு அவர்கள் சரியான முறையில் கான்ட்ரிபியூட் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. விசிகா அதை தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பே திருமாவளவன் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு விட்டார். எங்கள் கட்சியிலே நாங்கள் தேர்தல் பணிக்குழு அமைத்தோம், ஆனால் அவர்கள் பெரிய அளவுக்கு வேலை பார்க்கவில்லை என்று அவரே பகிரங்கமாக ஒத்துக்கொண்ட விஷயம்தான். எனவே விசிகாவை பொறுத்தவரையில் அவர்கள் பணியாற்றவில்லை என்பதுதான் உண்மை. திமுக கூட்டணியின் வெற்றிக்கு அவர்கள் பாடுபடவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது கையில் இருக்க இடங்களை வைத்து அவர்கள் அடுத்த அரசியலே பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களது உரிமை, நாம் தடுக்கவே முடியாது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக, பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற 7ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புறங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து, குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கு, பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற
அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. இதுவரை இல்லாத கொங்கு சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இது இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டரா இருக்கோம். இல்ல, அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது.